ஆபிராம் லோத் இருவரும் செல்வந்தரானார்கள். பெரிய குடும்பத்துக்குள் குழப்பம் உண்டானது. ஆபிராமின் வேலைக்காரருக்கும் லோத்தின் வேலைக்காரருக்கும் இடையில் சண்டை மூண்டது. அப்பொழுது சமாதானம் முக்கிய தேவையாக மாறியது. வாருங்கள், எங்களோடு ஒரு சிறு கூட்டமாய் பயணமெடுப்போம். மனித குலத்தின் இந்த பழங்கால பயணத்தில் கடந்த காலம் நோக்கி நாம் பயணம் போவோம் வாருங்க, பயணம் போவோம் வாருங்க. காலங்களை வென்றவங்க கதைகள் எல்லாம் பாருங்க, கதைகள் எல்லாம் பாருங்க. உலகம் வாழ வழியை சொன்ன உத்தமர் பலருங்க, உலகம் வாழ வழியை சொன்ன உத்தமர் பலருங்க. நம்ம உள்ளத்திலே வாழ்கிறாங்க, உணர்ந்து பாடுங்களே. பயணிப்போம், நாம் பயணிப்போம். மகத்துவமான பழங்கால பயணம். கடந்த காலம் நோக்கி நாம் பயணம் போவோம் வாருங்க. அன்பை சொல்லும் சரித்திரம், வீரம் சொல்லும் சரித்திரம், பக்தி சொல்லும் சரித்திரம், புத்தி சொல்லும் சரித்திரம். நம்ம பாவங்களை போக்க ஒருவர் பாரம் சுமந்த சரித்திரம். வித்தியாசமாய் வாழ்ந்திட்ட ஞானிகளின் சரித்திரம். நாம் பயணிப்போம், மகத்துவமான பழங்கால பயணம். கடந்த காலம் நோக்கி நாம் பயணம் போவோம் வாருங்க. காலத்தையே வென்றவங்க கதைகள் எல்லாம் கேளுங்க. தேவனே, கர்த்தராகி ஆண்டவரே, ஓ தேவனே,
சாரா, இங்க பாருங்க ஆபிராம், நெருப்பை விட வேற எதையோ பார்க்க விரும்புறேன். இடி சத்தத்தை விட பெருசா இருக்கணும். என் குழந்தை முகத்துல சிரிப்பை பார்க்கணும். அவன் நான் பால் கொடுக்க மாட்டேனான்னு ஏக்கத்துல அழணும். எனக்கு அந்த வாக்கை நிறைவேற்றி கொடுங்க. ஏன்னா அதுக்கான நேரம் முடிஞ்சு போச்சு. நானும் வெயில்ல காயிற திராட்சை கொடியா இருக்கேன். தெரியும், எனக்கு நல்லா தெரியும். தேவன் என்கிட்ட சொன்னத நிச்சயமா என்னால விசுவாசிக்கவும் முடியும் சாரா. அதோட உனக்கு முன்னால அவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் சொல்லவும் முடியும் சாரா. இதுல எனக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களோட தேவன் நிச்சயமா என்கிட்டயும் பேசியாகணும். சாரா, அதுக்கு முதல்ல நீ விசுவாசிக்கணும். தேவன் ஒருவேளை உன் கூட பேசினார்னா அவருடைய சத்தம் உன்னோட இருதயத்திலிருந்து வெளிவர்றத உன்னால கேட்க முடியாது சாரா. ஏன்னா அந்த அளவுக்கு நீ பக்குவப்படலைன்னு தான் நான் சொல்லுவேன். என் காதல எந்த பிரச்சனையும் இல்ல. அதோட கேட்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். சாரா, தேவன் பேசுறத காதால இல்ல இருதயத்தால கேட்கணும். எனக்கு கோவமா வருது. உங்களுக்கு வயசானதுனால தான் நான் இப்படி தெரியுறேன். உங்க தேவன் பேசுறத நீங்களே தனியா கேளுங்க. இப்ப எதிர்காலத்தை பத்தி நினைக்கிற நேரம் வந்தாச்சு. அவரு சம்மதிப்பார்னு எனக்கும் தெரியும். நீங்க எடுக்க போற முடிவு சரிதானு யோசிச்சு பாருங்க. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. ஓ ஆகார், போதும். ஆண்கள் ஆண்கள் தான். ஆபிராம் நான் சொல்றத நிச்சயமா செய்வாரு. என் கவலை என்னோட ஆண்டவர் ஆபிராம் இல்ல. இப்ப நீங்க செய்ய போற காரியத்துக்கு பின்னால வருத்தப்பட்டு என் மேல பழி போட்டுருவீங்கன்னு எனக்கு பயமா இருக்கு. கவலைப்படாத, எனக்கு என்ன வேணும்னு தெரியும். உன் தோற்றத்தை பார்த்தா இப்ப எனக்கே ரொம்ப பொறாமையா இருக்கு. நான் போய் ஆபிராம பார்த்துட்டு வரேன். ஆபிராம், ஆ, ஆபிராம், சொல்லு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலையில பேசுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்ல, இந்த விஷயத்தை இப்பவே சொல்லி ஆகணும். ஆடுகளுக்கு நாள் முழுசு முடி வெட்டிக்கிட்டு இருந்ததால நான் களைப்பா இருக்கேன் சாரா. நான் அதை சொல்ல வரல. பாலைவனத்துல திடீர்னு வர ஒரு இளவரசி மாதிரி நாளுக்கு நாள் உன்னோட அழகு கூடிக்கிட்டே இருக்கு சாரா. போதும். நான் இப்ப செய்ய போற காரியத்தை பத்தி ரொம்ப நேரமா யோசிச்சேன். அதுதான் உன் கண்கள் ஒரு போர்க்களமே தெரியுதே. ஹாகார் உங்க கூட இருக்க சொல்றேன். வேண்டாம். எனக்கு குழந்தை வேணும். நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு வாக்கு உண்மையாகணும். அதுக்கான பதிலை இன்னைக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது நிறைவேற எனக்கு உதவி செய்யுங்க. ஹாகார் உங்களுக்காக காத்துட்டு இருக்கா என் ஆண்டவரே. சாரா, எந்த காலத்திலையும் நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். எனக்காக ஆபிராம், எனக்காக நீங்க போங்க. என் சந்தோஷத்துக்கு ஏன் நீங்க இப்படி தடையா இருக்கீங்க? எந்திரிங்க, எந்திரிங்க. எனக்கு குழந்தை வேணும். வாங்க. என் கூட வாங்க. ஹாகார், ஹாகார், கொஞ்சம் நல்ல கயிறா எடுத்துட்டு வா.
மெலிசா இருக்கிறதால இது அறுந்து போச்சு. நீங்களே போய் எடுத்துக்கோங்க. என்ன இப்ப என்ன சொன்ன? காதுல விழல, நீயே போய் எடுத்துக்கோ. இல்லன்னா உன் வேலைக்காரி யாரையாவது கூப்பிட்டு எடுக்க சொல்லு. இப்படி மரியாதை இல்லாம பேசுன உன் காது சவக்கிற வரைக்கும் நான் உன்னை அடிப்பேன். நீ அதை செய்ய மாட்ட. ஆபிரோனோட மகன் என் வயித்துல இருக்கிற வரைக்கும் நீ அதை செய்ய மாட்ட. உன் மிரட்டல் எல்லாம் உன்னுடைய கர்ப்பத்தை மாதிரி அமைதியா கிடக்கும். நான் இப்பவே போய் ஆபிராம் கிட்ட சொல்றேன். ஆபிராம், ஆபிராம், என்ன விஷயம்? என்ன சொல்லு? பாருங்க ஆபிராம், அவ என்ன மரியாதை இல்லாம ரொம்ப கேவலமா பேசிட்டா. யார சொல்ற? ஹாகார், அந்த ஹாகார் தான். மறுபடியுமா பேசுறா? இதெல்லாம் உங்களோட தப்புதான். அவ என்கிட்ட இப்படி நடந்துக்கும் போது நீங்க அவளை கண்டிக்காம விட்டுட்டீங்க. நான் உங்ககிட்ட எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன், ஆனா நீங்க எதுவுமே செய்யல. நான் தான் அவளை கூட்டிட்டு வந்து உங்களுக்கு கட்டி வச்சு ஒரு வாரிசு சுமக்க வச்சிருக்கேன். அதுக்கு தான் என்ன இப்படி கேவலமா பேசுறாளா? சாரா, என்னுடைய உண்மையான அன்பு எல்லாமே உண்மையில மட்டும்தான். நீதான் என் வாழ்க்கையோட சந்தோஷம். அந்த எகிப்திய பெண்ணை உன்னால மட்டும்தான் என் கூடாரத்துக்குள்ள அனுமதிச்சேன். நீ ஆசைப்பட்டங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான், உனக்கு குழந்தை வேணுங்கிறதுக்காக அவளை திருமணம் செஞ்சுக்கிட்டேன். உண்மைதான். ஆனா அவ கர்ப்பமான உடனே என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தி கேவலப்படுத்த ஆரம்பிச்சிட்டா. இப்ப நான் என்ன செய்யறது? நீங்க தான் அவளை திருத்தணும். அவ உன்னுடைய வேலைக்காரி. அவ உனக்கு கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். அவளை நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ உன் இஷ்டப்படி என்ன வேணாலும் செய். ஓ, அப்படின்னா என்ன வேணாலும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. அவ யாரு, அவளோட வேலை என்ன, அவ இடம் என்னங்கறத ஞாபகப்படுத்துற மாதிரி இனிமே நான் நடந்துப்பேன். சரி, நான் எலியேசரை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கேன். பார்த்துட்டு சீக்கிரமா வந்துடுறேன். இந்த கைத்தியெல்லாம் நல்லா இறுக்கி கட்டு. அப்புறம் சும்மா முணுமுணுக்காம நான் சொல்ற வேலையெல்லாம் ஒழுங்கா செஞ்சு முடி. இனிமே உன்னால எனக்கு வேலை சொல்லிட்டு இருக்க முடியாத. அதுவும் சரிதான், என்னால முடியாது, அவங்களால முடியும்ல. நான் ஆபிராம் கிட்ட சொல்லுவேன். அதோ வந்துகிட்டு இருக்காரு. ஆபிராம், 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 ஆபிராம். இங்க பாரு, அவர் எனக்கு எல்லா அதிகாரத்தையும் தந்திருக்காரு. எனக்கு எதெல்லாம் சரின்னு தோணுதோ அதையெல்லாம் நான் செய்வேன். இங்க பாரு, பொண்ண மாதிரி கிழவிக்கு இதெல்லாம் தேவைதா? உன் வயித்துல மட்டும் குழந்தை இல்லாம இருந்திருந்தா உன்னை இப்பவே இங்க இருந்து கூட்டிட்டு போய் அடிச்சு பாதி உயிர் போற மாதிரி கண்டிப்பா செஞ்சிருப்பேன். செய்யுங்க பாப்போம். இங்க இருந்து விரட்டி விடுங்க. ஒரு ஆடு மேய்க்கிறவர்கிட்டயும் அவரோட மரட்டு மனைவி கிட்டயும் எங்க அப்பா என்னைக்கு அனுப்பி வச்சாரோ அன்னைக்கே என்னோட வாழ்க்கை நாசமா போச்சு.
ஹாகார், வந்து ஆடுகளை கூட்டிட்டு போ. ஹாகார், ஹாகார், ஹாகார். என்ன இது? எங்க போனான்னு தெரியலையே. இங்கிருந்து ஓடி போயிட்டாளா? எந்திரிங்க. உங்களால ஒரு பிரயோஜனமும் இல்ல. நான் அவளை பாத்துக்க சொல்லிதானே உங்ககிட்ட சொல்லிட்டு போனேன். நீங்க என்னடானா அவளை தப்பிக்க விட்டுட்டு இங்க நிம்மதியா தூங்குறீங்க. இனிமே நான் தான் இங்க இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சாகணும். சீக்கிரமா இங்கிருந்து போங்க. உடனே போய் பாக்குறமா? போய் அவ எங்க இருக்கான்னு தேடுங்க. எழுந்திரு ஆகார், உனது வலது பக்கத்தில் நீரூற்று இருக்கிறது. ஆகார், என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ திரும்ப உன் நாச்சியார் அண்டைக்கு போய் அவளுக்கு கீழ்ப்படிந்திரு. நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. கடந்த காலம் நோக்கி நாம் பயணம் போவோம் வாருங்க. காலத்தையே வென்றவங்க கதைகள்